வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தொக்கு பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கத்திரிக்காய் பாருங்கள், பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் தேங்காய் சாதத்துக்கும் லெமன் ரைஸுக்கும் தொட்டுக்கு அதாங்க செஞ்சுருக்கேன். பாப்பா கொடுத்த விட எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 ஜீரகம் 2 சோம்பு, அதுக்கப்புறம் கடுகு பொரியட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம பூண்டு தட்டி வச்சுக்கணும் இல்லைங்களா, அந்த பூண்டை போட்டுக்கலாம். எண்ணெயில் வதங்கட்டுன்னு சொல்லிவிட்டு கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்களா, அதையும் போட்டு அப்படியே வதக்க வேண்டியதுதாங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சூப்பரு, சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் போட்டாச்சு. சரிங்களா, வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போடணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக, வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க. ஆனால் சீக்கிரமாக வேகும், அதுக்காக தான் சீக்கிரமாக வதங்கும். சரிங்களா, இப்போ எல்லாருக்கும் ஸ்கூல் திறந்துட்டாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் இனிமேல் வெரைட்டி ரைஸாக செஞ்சு தான் நம்ம சாப்பாடு கட்டி கொடுத்து விடுவோம். இனிமேல் வெரைட்டி ரைஸு வீடியோ போட்டுடலாம். சப்ஸ்கிரைபர் எல்லாம் பாருங்கள், வியூவர்ஸ் எல்லாம் பாருங்கள். நல்லா வெரைட்டி ரைஸும் செஞ்சு கொடுத்துடலாங்க பசங்களுக்கு. நீங்களும் அதே மாதிரி பார்த்து செய்யுங்க பிள்ளைங்களுக்கு. சரிங்களா, இப்போ வந்துட்டு கத்திரிக்காய் போட்டு வதங்கினோடனே 2 ஸ்பூன் வந்துட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூளுங்க போட்டு, மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. கத்திரிக்காய் வேகிறதுக்கு திட்டமாக உப்பு போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. அதை அப்படியே போட்டு மூடி போட்டு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை கொஞ்சமாக, மிளகு கொஞ்சம் போட்டு பொடி பண்ணி நம்ம லாஸ்ட்டாக அந்த தொக்கில் போட்டு இறக்கணும்னா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த டைப்பில் தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. அப்படியே ட்ரையாக இருக்குங்களா ரைஸு, நம்ம இது மாதிரி தொக்கு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். தொட்டுன்னு தான் சாப்பிடணும் கிடையாது, இந்த தொக்கை கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்வேதா கிச்சனுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குங்களா. காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள்லாம் போடலைங்க, குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, பாய். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஓகேங்களா. இந்த ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.